ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சியில் வர சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ சில பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் இரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவு அதிகமாகுது. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்டாட்டியல் சுகர் லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் ஹேபிட் அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுனாலையும், எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ளட்டில் இருக்க சுகரோட அளவை பொறுத்து அவங்களுக்கு சமாளிக்க இன்சுலின் கூட தேவைப்படுது. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா இது அம்மாக்கும் வயிற்றில் இருக்க குழந்தைக்குமே பாதிப்பை உண்டாக்கலாம். இது பார்த்திங்கன்னா 24வது வாரத்தில் இருந்து 28வது வாரத்துக்குள்ளே தான் இது அதிகமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அது வரைக்கும் சுகரே இல்லாதவங்களுக்கு கூட இந்த ப்ரெக்னென்சி டைமில் மட்டும்தான் இப்படி சுகர் அதிகமாகிறது 2லேருந்து 10% பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் தான் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் நம்மளோட மெட்டபாலிசம் குறைவதனால மட்டும்தான் ப்ரெக்னென்சி டைமில் சுகர் லெவல்ஸ் அதிகமாகுது. நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோனில் ஒன்று தான் இன்சுலின். இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து தான் வருது. அப்போனா நம்ம அந்த இதுலேயே நம்மளோட சுகர் லெவல்ஸை நம்ம கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு முடியும். இன்சுலின் சரியாக சுரக்காமல் விட்டாலோ இல்லை போதுமான அளவு அது வேலை செய்யாமல் இருந்தாலோ அதனால தான் நம்ம ப்ளட்டில் சுகர் லெவல்ஸ் அதிகமாகுது. பொதுவாக ஹார்மோன் லெவல்ஸ் சரியாக இல்லை, ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் ப்ரெக்னென்சி டைமில் சுகர் லெவல் அதிகமாகலாம். வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கும் தான் ப்ரெக்னென்சி டைமில் சுகர் லெவல் அதிகமாகுது. இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம ஃபஸ்ட்டு 8 வாரங்களுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 8 வாரத்தில் தான் ஃபஸ்ட்டு 8 வாரத்தில் தான் குழந்தையோட பிரெயினு, ஹார்ட்டு, அப்புறம் அதோட சிறுநீரகம், அப்புறம் நுரையீரல் இதெல்லாம் வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு 8 வாரங்களுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரெக்னென்சி டைமில் சுகர் லெவல் அதிகமானால் குழந்தையோட மூளை அப்புறம் நரம்பியல் வளர்ச்சி இது 0.003 அந்த பர்சன்டேஜ் வரை குறைவாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட தைராய்டு லெவல் அப்புறம் சுகர் லெவல் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹெல்தியான பேபி இருக்கும். இதை நம்ம எப்படி கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கீரை, அப்புறம் பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்மளோட டெய்லி உணவில் இருக்கணும். டெய்லி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும், ஒரு நாளைக்கு 3 வகையான பழங்கள் சாப்பிடணும், பருப்பு வகைகள் சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலே நம்மளோட இன்சுலின் சரியாக உற்பத்தி ஆகும். அதனால் நம்மளுக்கு சர்க்கரை நோய் அதிகமாக வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா, டெய்லி குறைவான நேரத்துலையாவது வாக்கிங் போகணும். இது மூலமும் நம்ம சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் சுகர் இருக்குன்னு யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம ஈஸியாக இதை நம்ம வீட்டிலேயே சரி பண்ணிடலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.